இங்க பாண்டியன்ற பொண்ணு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் டெய்லி போட்டு திட்டிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க மாமியார் பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட என் குடும்பத்துக்கு வாரிசே பெத்து கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. அந்த பொம்பளையும் முதல்ல இவளை தலைமொழிகிட்டு வேற ஒரு பொண்ணா பார்த்து கட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏத்தி விடுறாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு. ஊர்ல இருக்கவங்க யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, போய் உடம்ப செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேக்குற அவங்க ஹஸ்பண்ட் நான் ஹாஸ்பிட்டல் போலாம் தாங்க சொல்றேன், ஆனா என் முன்னாடி தான் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டு இருப்பா. இவர் தான் வராம நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, கோயிலுக்கு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. இவங்களும் கோயிலுக்குள்ளன்னு சுத்துறாங்க. கோயிலுக்கு போய் தொட்டிலாம் கட்டுறாங்க. மத்தவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றதுனால மென்டலி ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவரு நைட்லாம் உட்காந்து குழந்தை கிட்ட பேசுற மாதிரி தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற அவங்க வைஃப் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. இவர் குழந்தை இல்லைன்னு இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்குற அவங்க பொண்டாட்டியும் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன், நீங்க வேற பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க.